குங்குமம். தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे।
ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry மகாபாரதத்திலே ஆதி பர்வம், சபா பர்வ நிகழ்வுகளை இதுவரைக்கும் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது மகாபாரதத்திலே வன பர்வத்திலே நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருதராஷன், பாண்டு இவர்களுடைய தம்பி விதுரன். இந்த விதுரன் தர்மதேவனுடைய அம்சமாக இந்த மண்ணிலே தோன்றினார் என்று நாம் பார்த்தோம். மாண்டவிய முனிவர் தர்மதேவனை இந்த மண்ணிலே சென்று பிறக்கும்படியாக பணிக்கிறார். எதனால் என்கின்ற செய்தியை நான் ஏற்கனவே உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக தர்மதேவனுடைய அம்சமாக இந்த மண்ணிலே வந்து தோன்றியவர் விதுரன் என்று பார்க்கிறோம். இந்த விதுரன் தர்மத்திற்கும் அறத்துக்கும் கட்டுப்பட்டவர். நீதி நேர்மைகளை தன்னுடைய உயிர் மூச்சாக நினைப்பவர் விதுரன் என்று பார்க்கிறோம். இந்த விதுரன் திருதராஷனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர். நல்லது எது, கெட்டது எது என்பதை தன்னுடைய சகோதரனுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லக்கூடியவர். அதைப்போல துரியோதனிடம் வந்து தீமையான காரியங்களை செய்யாதே, அதர்மமான காரியங்களை செய்யாதே, நல்லதை செய் என்று அடிக்கடி துரியோதனனுக்கு போதனை சொன்னவர் யார் என்று கேட்டால் இந்த விதுரன். ஆனால் துரியோதனன் கேட்க மாட்டான், அது வேற விஷயம். திருதராஷனுடைய பேச்சையும் கேட்க மாட்டான். சித்தப்பாவாக விளங்கக்கூடிய விதுரனுடைய பேச்சையும் துரியோதனன் கேட்க மாட்டான். யாருடைய பேச்சையுமே துரியோதனன் கேட்டதில்லை. தான் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும்தான் என்ன செய்வான், துரியோதனன் செய்வான். இப்போ துரியோதனுடைய வஞ்சனையால் பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் திருதராஷனுக்கு மனசு கேட்கலை. ஒரு பக்கம் தன்னுடைய தம்பி பிள்ளைகள் எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள வேதனை இருக்கு. ஆனால் துரியோதனனை ஏற்று பேச முடியாது. இப்பொழுது நீதி சொல்லக்கூடிய விதுரனை அழைத்து திருதராஷன் கேட்டான், என்னுடைய தம்பி பிள்ளைகள் எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க, என் மகனுடைய சூழ்ச்சியால் தான் இது நடந்தது. 13 ஆண்டுகள் காட்டில் இருக்க போகிறாங்க. வனவாசத்தை முடிச்சிட்டு பழையபடி நாடு திரும்புகின்ற பொழுது யுத்தம் ஒருவேளை ஏற்பட்டால் அந்த யுத்தத்திலே பாண்டவர்களால் என் பிள்ளைகள் கௌரவர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் நேருமா? இந்த பாண்டவர்கள் என்னுடைய பிள்ளைகளை பழிவாங்குவார்களா? யுத்தம் செய்வார்களா? அப்படி யுத்தம் நடந்தால் என்னுடைய குழந்தைகள் கௌரவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டு விடுமா? அப்படி நேருமானால் அந்த துன்பத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகள் பிழைப்பது எப்படி, தப்பிப்பது எப்படி? ஒரு உபாயத்தை சொல் என்று திருதராஷன் விதுரனிடம் கேட்கிறார். விதுரன் சொன்னார், அண்ணா, நான் என்னைக்குமே நல்லது தான் எடுத்து சொல்வேன், எனக்கு யார் மேலேயும் பகை இல்லை. ஆனால் நான் எப்போ எது சொன்னாலும் நீங்களும் அதை காதில் வாங்கிறதில்லை. காரணம், உங்களுக்கு துரியோதனனிடம் பயம். விதுரன் சொன்னார், பாருங்க, எப்பொழுதுமே தந்தைக்கு கட்டுப்பட்ட குழந்தைகள் இருந்தால் தான் தந்தைக்கு பெருமை. எந்த சூழ்நிலையிலையும் கீழ்ப்படியாத ஒரு குழந்தையை பெற்ற வயிறு பாழ் என்று சொன்னார். உங்களுக்கு நான் எவ்வளவோ முறை நான் வயதில் குறைந்தவனாக இருந்தும் பக்குவமாக பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கேன்.
உங்கள் மனசுக்கு அது நியாயம்னு படுது. ஆனால் துரியோதனன் ஏதாவது நினைத்து விடுவானோ என்று எப்பொழுதுமே துரியோதனன் தவறே செய்தாலும் நீங்கள் அவன் பக்கம்தான் இருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இப்போ 13 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவார்களா? ஏற்படுத்தினால் என்ன செய்வது? அவர்கள் மீள்வது எப்படின்னு கேள்வி கேட்கிறீங்கன்ட்டு. இதை போல 1000 அறங்களை நான் துரியோதனனுக்கும் போதித்திருக்கிறேன். அவனும் செவிமடுத்து கேட்கவே இல்லை. இப்போதாவது நான் சொல்வதை கேளுங்கள். யுத்தம் நடந்தால் உங்கள் குழந்தைகள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய கௌரவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்மையாகவே உங்களுடைய மனதிலே இருக்குமேயானால் இப்போமே பாண்டவர்களை காட்டிலிருந்து அழைச்சிட்டு வந்து நாட்டை அவர்கள் கையில் ஒப்படைங்க. மேற்கொண்டு இந்த துரியோதனனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் துரியோதனனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுங்கள், கேட்கும்படியாக சொல்லுங்கள். தீமையை விட்டு விலகச் சொல்லுங்கள். சூழ்ச்சி செய்யாமல் அவனை வாழச் சொல்லுங்கள். அதுதான் கௌரவர்களை பாதிக்காத விஷயம். இதையும் கேட்கலன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு விதுரன் சொன்னார். ஆனால் கோபம் வந்துருச்சு திருதராஷ்டிரனுக்கு. நீ எப்போ பார்த்தாலும் துரியோதனனை தான் குறை சொல்லுவேன், என் பிள்ளைகளை தான் நீ குறை சொல்லுவேன். அப்போ பாண்டு பிள்ளைகள் யார்? அதுவும் உன் பிள்ளைகள் தானே, தம்பி பிள்ளைகள் உன் பிள்ளைகள் தானே. துரியோதனாதிகளை குறை சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு கோபம். என் பிள்ளைகளை தான் நீ எப்பொழுதுமே குறை சொல்லுவேன், உனக்கு எப்பொழுதுமே பாண்டவர்களை தான் பிடிக்கும். என் பையன் துரியோதனனை பார்த்தாலே உனக்கு ஆகாது. அவன் எது செஞ்சாலும் குற்றம்னு சொல்லக்கூடியவன் நீ. உன்னுடைய பாசம், உன்னுடைய மனசு எல்லாமே பாண்டு பிள்ளைகள் மேலே இருக்குது. ஏன் உன் அண்ணன் பிள்ளைகளும் உனக்கு பிள்ளைகள் தானே. ஆனால் பாண்டு பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய பாசம் இந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் மேலே உனக்கு இல்லையப்பா. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நேராக போய் பாண்டவர்களோட போய் இரு அப்படின்னு கோபத்தில் சத்தம் போட்டான் திருதராஷ்டிரன். விதுரன் சொன்னா, இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, அதுதான் சால சிறந்தது. நீதியும் நேர்மையும் ஒருத்தனுக்கு புலப்படலைன்னு சொன்னா பரவாயில்லை. எது நீதி, எது நேர்மை, எது உத்தமமான காரியம் என்று தெரிந்து கொண்டும் அதன் பக்கத்தில் நிற்காம அநியாயத்தின் பக்கம், அக்கிரமத்தின் பக்கம் நின்றால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நன்றாக நான் உணர்ந்த பிறகும் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம்தான் நான் இருக்கிறேன். இப்போ என்ன பாண்டவர்கள் பக்கம் போன்னு சொல்கிறீங்க, சரி போயிட்டு வரேன்ட்டு புறப்பட்டுட்டான் விதுரன். கோபத்தில் திருதராஷ்டிரனும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, உள்ளே போயிட்டான். இப்போ நேராக விதுரன் மனவேதனையோடு புறப்பட்டு பாண்டவர்கள் இருக்கக்கூடிய காமியக வனத்திற்கே வருகிறார். இந்த காமியக வனத்திற்கு விதுரன் வந்ததை பார்த்து பாண்டவர்கள் ஓடோடி வந்து வணங்கி அவரை ஒரு ஆசனத்தில் அமரச் செய்து செய்ய வேண்டிய கௌரவத்தை செய்தார்கள். ஏன்னா சித்தப்பா வந்திருக்காரு விதுரன். நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான் தர்மன். அடுத்த கேள்வி கேட்ட, அஸ்தினாபுரத்தில் எல்லோரும் நலமா என்று கேட்டான். யாரால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், தன்னுடைய பாதிப்பை பற்றி நினைக்காம, அஸ்தினாபுரத்தில் என் பெரிய தந்தை எப்படி இருக்கிறார், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். விதுரன் சொன்னார், எல்லாருமே நலம். ஆனால் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது. நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம் நின்றால் மட்டும்தான் வாழ்க்கைன்னு பலமுறை நான் எடுத்து சொல்லிவிட்டேன். ஆனால் அது விழலுக்கிறைத்த நீராக இருக்கிறது என்று மிகுந்த கவலையோடு விதுரன் பாண்டவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். இப்போ மறுநாள் காலையில் திருதராஷ்டிரன் விதுரனை தேடுகிறார். விதுரன் இல்லை அரண்மனையில். எங்கே விதுரன், எங்கே விதுரன் என்று பதைபதைப்போடு தேடுகிறார். விதுரன் அங்கே இல்லை. விதுரன் உண்மையாகவே புறப்பட்டு எங்கே போயிட்டாரு? காமியக வனம் போயிட்டாரு. அவர் எங்கே இருக்கார்னு இப்போ திருதராஷ்டிரனுக்கு தெரியல.
எல்லாரிடமும் கேட்டான், யாருக்கும் தெரியல. இப்போ தன்னுடைய புரோகிதன் சஞ்சயனை கூப்பிட்டு, என்னுடைய தம்பி விதுரன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி உடனே எனக்கு சொல்லு என்று கதறினான் திருதராஷ்டிரன். ஏனென்று சொன்னால், ஒரு மன்னன், ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய தலைவன் ராஜ்யத்தை கூட இழக்க தயாராகி விடுவான். ஆனால் வீரமும் விவேகமும் கொண்ட, நற்சிந்தனை கொண்ட, சரியான நேரத்தில் சரியான ஆலோசனையை வழங்கக்கூடிய ஆழ பக்கத்தில் வச்சிருந்தான்னா அவனை இழக்க எந்த மன்னனும் தயாராக மாட்டான். ராஜ்யமே போனாலும் பரவாயில்ல, இதை போன்ற ஆட்களை இழந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான். கோபத்தில் பேசிட்டான். இப்போ விதுரனை தேடுகிறான். எனக்கு ஆயிரம் ஆலோசனைகளை சொல்லக்கூடியவன், சரியான நேரத்தில் என்னை வழிநடத்தக்கூடியவன், அவன் எங்கே சென்றான்? சஞ்சயா, எங்கே இருந்தாலும் விதுரனை கையோடு அழைச்சிட்டு வான்னார். இப்போ சஞ்சயன் எங்கெல்லாமோ தேடுறான். காமியக வனத்தில் பாண்டவர்களோடு இந்த விதுரன் இருக்கிறான் என்பதை கேள்வியுற்று காமியக வனத்திற்கு இப்பொழுது சஞ்சயன் சென்று நடந்த செய்திகளை சொன்னான். உன்னுடைய அண்ணன் நீ இல்லாமல் படாத பாடுபடுறார், கண்ணீர் ததும நின்று கொண்டிருக்கிறார், சாப்பிடலை, மனம் முழுவதும் சஞ்சலம். தம்பியை பழித்து பேசிட்டேன், என் தம்பி எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னு கண்ணீர் வடிக்கிறார். நீ வரலை, சாப்பிடாம பட்னியாக கிடக்கக்கூடிய திருதராஷ்டிரன் உயிருக்கே ஆபத்து வந்துடும், புறப்பட்டு வா அப்படின்னு சஞ்சயன் கூப்பிட்டார். உடனடியாக அண்ணன் மீது கொண்ட பாசத்தினால் பாண்டவர்களிடம் விடை பெற்று இப்பொழுது விதுரன் என்ன செய்தார்? புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு வந்த உடனே விதுரனை பார்த்த திருதராஷ்டிரன் அப்படியே ஆற தழுவி கொண்டார். அப்பா, நான் பேசின வார்த்தைகளை எல்லாம் நீ பொறுத்து கொள்ளணும். புத்திரன் மீது இருக்கக்கூடிய அன்பு என்னுடைய கண்களை மறைத்தது. புத்திர பாசம் என் நல்ல அறிவை கெடுத்தது. இந்த புத்திர பாசம் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து பிரிக்கக்கூடிய ஆற்றலை இழக்கச் செய்தது. என்னை பொறுத்துக்கொள் என்று ஆற தழுவினான் திருதராஷ்டிரன். ஒரு நாள் திருதராஷ்டிரனுடைய அவைக்கு மைத்ரேய முனிவர் வருகிறார். அந்த மைத்ரேய மகரிஷி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசரருடைய சீடர், பராசர முனிவருடைய சீடர். திருதராஷ்டிரனை பார்ப்பதற்காக அஸ்தினாபுரம் வருகிறார். திருதராஷ்டிரனோடு உட்கார்ந்து உரையாடுகிறார். இப்போ திருதராஷ்டிரன் கேட்டா, மைத்ரேய மகரிஷியை பார்த்து, கானகமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சென்று வந்திருப்பீர்கள், என் தம்பி பிள்ளைகளை பார்த்தீங்களா? அவர்களெல்லாம் நலமாக இருக்கிறார்களா என்று திருதராஷ்டிரன் இப்பொழுது மைத்ரேய மகரிஷியிடம் கேட்கிறார். மைத்ரேய மகரிஷி சொன்னார், நான் பாண்டவர்களை பார்த்தேன், அவர்கள் உன்னை நலம் விசாரித்தார்கள். என்ன அழகா சொன்னார் பாருங்க. அவர்கள் உன்னை நலம் விசாரித்தார்கள். அவர்கள் மனசில் எந்த வஞ்சகமும் இல்லை, எந்த கோபமும் இல்லை, எந்த பகையும் இல்லை. தர்மனை போன்ற ஒரு அண்ணனுக்கு உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க கூடாதுப்பா. அஸ்தினாபுரத்தில் நடந்த அத்தனையும் நானும் கேள்வியுற்றேன். ஆனால் அந்த காமியக வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? திருதராஷ்டிரனும் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறானே, மகனை கண்டிக்க வேண்டியவன் மகனுக்கு ஆதரவாக இருக்கிறானே, எவ்வளவு பெரிய அழிவு வந்து சேரும். துரியோதனாதிகளுடைய துரோகத்திற்கு நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று பேசிக்கொள்கிறார்கள். தயவு செய்து உன்னுடைய தம்பி பிள்ளைகளை அழைத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை நிம்மதியாக இருக்க விடு திருதராஷ்டிரா என்று சொன்னார். அப்பொழுது துரியோதனன் வருகிறான். துரியோதனனை அழைத்து தன்னுடைய அருகிலே இருத்தி கொண்டு, துரியோதனா, தப்புக்கு மேலே தப்பு செய்யாதப்பா. யார்? மைத்ரேய மகரிஷி சொல்கிறார். தீமையின் பக்கம் நிற்காத. பகையும் பழியும் பாவமும் எதை சாதித்தது இந்த உலகத்தில்? நான் சொல்கிறத கேளு. பாண்டவர்களை காட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து
அவர்களுக்குரியதை அவர்களிடமே கொடுத்து விடு. சூழ்ச்சியால் தானே அவர்கள் அத்தனையும் இழக்க நேரிட்டது, காரணம் நீதானே. அவர்களுக்கும் இந்த ராஜ்யத்தில் பங்கு இருக்கா இல்லையா? உன்னுடைய சித்தப்பாவினுடைய குழந்தைகள் தானே, அவர்களை நீ இவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கலாமா? ரிஷிகள் எல்லாம் உனக்கு சாபம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், இது உனக்கு அவசியமா? இது உன் குலத்தையே நாசம் செய்து விடாதா? துரியோதனா, நான் சொல்வதை கேள், உன் தவறை உணரு. உன்னுடைய பழி உணர்ச்சியெல்லாம் தூக்கி ஆழமாக புதைச்சிட்டு நல்ல சிந்தனையோடு பாண்டவர்களை அணுகி அவர்களை அழைத்து வா என்று அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? ரொம்ப அலட்சியமாக அவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கார், அவன் வேறு பக்கம் திரும்பி தொடையில் ஓங்கி அடிச்சுக்கிட்டு அப்படி ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சத்தில் உட்கார்ந்துருந்தான். ஒருத்தர் நம்மகிட்ட மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முகத்தை வேற எங்கேயாவது வச்சு அப்படி தொடையில் தட்டிக்கிட்டு உட்கார்ந்தோம்னா எவ்வளோ பெரிய அவமரியாதை அது. அந்த அவமரியாதையை மைத்ரேய மகரிஷிக்கு செய்தான். மைத்ரேய மகரிஷி சொன்னார், சீ மூடனே, உன்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து அறிவுரை சொன்னேன். அறிவுரையை உனக்கு சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் அதை கேட்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்பொழுது சொல்கிறேன், அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது முகத்தை திருப்பி ஆணவத்தோடு உன் தொடையிலே தட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறாயே துரியோதனா. எந்த தொடைகளை தட்டி கொண்டிருக்கிறாயோ அந்த தொடையின் வழியாக பீமனுடைய கதாயுதம் துளைக்கப்பட்டு உன் துடையிலிருந்து ரத்தம் பீரிட்டு எழும், மாண்டு போவாய் என்று சாபம் கொடுத்தார். தொடையிலிருந்து தான் உனக்கு உயிர் பிரியும்னு சாபம் கொடுத்தாரு மைத்ரேய மகரிஷி. எப்படி இருந்திருக்கும் திருதராஷ்டிரனுக்கு, யோசித்து பாருங்கள். ஆனாலும் துரியோதனனுடைய ஆணவம் அடங்கியதா என்று கேட்டால் இல்லை. சில பேருக்கு அழிவு வரப்போதுன்னு வைங்க, அவன் யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry